ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு. தேசிய ஜனநாயகத்துல ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு. நேற்று தான் சொல்லிட்டேன், சொல்ல போறதில்ல. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. நான் கேட்கல. கேட்கலங்கிறாரு. கேட்கலையா? ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு. தேசிய ஜனநாயகத்துல ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு. நேற்று தான் சொல்லிட்டேன், சொல்ல போறதில்ல. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. நான் கேட்கல. கேட்கலங்கிறாரு. கேட்கலையா? ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு. தேசிய ஜனநாயகத்துல ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு. நேற்று தான் சொல்லிட்டேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. திண்டிவனத்தில் இருந்து நேற்று மாலை சென்னை வந்திருந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த காலை அவர் கோட்டூர்புர இல்லத்தில் இருந்து ஆழ்வார்பேட்டை தனது மகள் கவிதா இல்லத்திற்கு வந்திருந்தார். அப்போது அவரிடம் செய்தியாளர்களிடமிருந்து ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. முதல்வரை சந்திப்பதற்காக தகவல் வெளியாக இருக்கிறது, அது உண்மையா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு முதல்வரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கவில்லை என அந்த ராமதாஸ் அவர்கள் இந்த தகவலுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்து ஓபிஎஸ் முதல்வர் சந்திப்பு குறித்தான கேள்விக்கு நேற்றைய அது குறித்து எல்லா தகவல் எல்லாம் வழங்கிவிட்டு எனவும் தெரிவித்திருந்தார். வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக ராமதாஸ் சென்னை வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில முதலமைச்சர் இன்று காலை 10 மணிக்கு, அதாவது தலைமைச் செயலகம் செல்வதற்கு முன்பாக அவர் சந்திப்பார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில ராமதாஸ் அவர்களிடம் இது குறித்து கேட்டபோது முதல்வரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கவில்லை என அதை மறுத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.